வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்மளோட சேனலில் எனக்கு சூப்பராக அந்த மீன் குழம்பு எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கேட்ட ப்ரிப்பரேஷன் மீன் குழம்பு. மீன் குழம்பு பண்ணும்போது ஒரு சின்ன குறிப்பு, நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஆனியன் டொமேட்டோ அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். புளி தண்ணியை நீங்கள் அதிகமாக வச்சு தான் பண்ணணும். அதாவது 25% வெங்காயம் தக்காளினா புளி 75%. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் உங்களுக்கு எப்படி பண்ணுறது தெளிவாக உங்களுக்கு செய்முறையில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய் 2.5 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 1 நம்பர், குழம்புத்தூள் 4.5 ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, பூண்டு 20 பல், வெந்தயம் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, மீன் 200 கிராம், புளி 1.5 லெமன் சைஸ். இப்போது இங்கே ஃபிஷ் வச்சுருக்கோம். லெமன், மஞ்சத்தூள், உப்பு. எதுக்காக கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ண போகிறோம். கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். கல் உப்பு கொஞ்சமாக, லெமன். எதுக்காக இந்த மீனில் வந்து ஃபஸ்ட்டு இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, மஞ்சத்தூள் ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு வந்து மீனோட அந்த ஸ்மெல் என்ன இருந்ததுன்னா போக்குறதுக்காக. உப்பு வந்து உங்களுக்கு கூட வந்து அந்த மேரினேட் ஆகும்போது நீங்கள் கிரேவியில் போடும்போது டேஸ்ட் கொடுக்கும். 3வது லெமன் ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரெஃப்ரெஷ் பண்ணும். ஸோ அதனால் லெமன் எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அந்த ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் மேரினேட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக வந்து மீன் கடையில் பார்த்தீங்கன்னா, மீன் காலையிலேயே கடையிலேருந்து பிடிச்சிருப்பாங்க, இல்லை ஒரு நாள் முன்னாடி பிடிச்சி வச்சுருப்பாங்க. அது வந்து வெளியே இருக்கும்போது ஸ்மெல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் இது மாதிரி மேரினேஷன் பண்ணுறோம். இப்போ மண்சட்டி எடுத்துக்கங்க. இந்த மண்சட்டியில் வந்து நீங்கள் 2.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் மீன் குழம்புக்கு. ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடனே கடுகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் தாளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம் சிறிதளவு. நம்ம எங்கெல்லாம் புளி யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் வெந்தயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வெந்தயம் ஆட் பண்ணுறோம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆக்சுவலாக நான் சின்ன வெங்காயம் போட்டு தான் மீன் குழம்பு பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி நிலவரம் சின்ன வெங்காயம் ரேட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் கிடைக்கவே இல்லை. நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதனால தான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன் அதில். ஸோ நீங்கள் சின்ன வெங்காயம் வீட்டில் கொஞ்சம் ரேட்டு கம்மியான பேருக்கு மார்க்கெட்லேருந்து நீங்கள் வாங்கி வீட்டில் பண்ணலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதக்கியாச்சு. வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்கணும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ போட்டு லைட்டாக சோத்தே பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் வீட்டில் மீன் குழம்பு பண்ணும்போது வெங்காயம் தக்காளி அளவு அதிகமாக இருக்கவே கூடாது. எப்போவுமே வந்து வெங்காயம் தக்காளி அளவு ஒரு 25%, ரிமைனிங் 75% அந்த குழம்பு தூளும் ப்ளஸ் புளி தண்ணியில் தான் நம்ம மீன் குழம்பு கம்ப்ளீட் பண்ணணும். ஏன் கேட்டிங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து வச்சு சாப்பிடும்போதும் அந்த புளியும் மிளகாத்தூளும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன அது ஊற அந்த டேஸ்ட் அதிகரிக்கும். அதனால தான் நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போ கல்லுப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டு லைட்டாக சோத்தே பண்ணிவிட்டு அந்த குழம்புத்தூள், இந்த குழம்புத்தூள் மசாலா எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம பாக்ஸில் போட்டிருக்கோம். இந்த குழம்புத்தூள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குழம்புத்தூளும் புளி ஆல்வேஸ் வந்து ஒரு கல் அதிகமாக வச்சுருப்போம். மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு கல் கம்மியாக வச்சுருப்போம். ஆல்வேஸ் நீங்கள் சாப்பிடும்போது அந்த புளிப்பு தன்மையை உங்களுக்கு தெரியணும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. அதுக்கப்புறம் தான் அந்த காரத்தோட தன்மையை கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு ஒரு கல் கம்மியாக தெரியணும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக மீன் குழம்போட அந்த ப்ராசஸ். இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி இந்த பூண்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தொக்கு மாதிரி ரெடி பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா அந்த மேலே அந்த ஆயில் அந்த மசாலா இது எல்லாத்தையும் நல்லா தொக்கு மாதிரி ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் புளி தண்ணி ஆட் பண்ணணும். எப்போவுமே வீட்டில் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி மசாலாலாம் திக்கான பிறகு தான் புளி தண்ணி ஆட் பண்ணுங்கள். புளி தண்ணி ஆட் பண்ணும்போது நல்லா கரைச்சிருங்க. அதாவது நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் 1.5 லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2.5 கிளாஸ் அளவுக்கு பெரிய கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த தண்ணி நல்லா ஆட் பண்ண பிறகு நல்லா கொதிக்க விடுங்க. எந்த அளவுக்கு கொதிக்க விடுறீங்களோ அந்த மிளகாத்தூளும் அதுக்கப்புறம் அந்த புளியும் கொதிக்க அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லா அதிகரிக்கும். அதனால தான் வந்து தண்ணி அதிகமாக ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுவோம். ஸோ இது மாதிரி கொதி வந்த பிறகு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். பார்த்திங்களா, இப்போ கொஞ்சம் லைட்டாக ஃபஸ்ட்டு தின்னாக இருந்தது கொதிக்கும் போது இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக திக்க ஆரம்பிக்குது. மீன் குழம்பு தேங்காய் பேஸ்ட்லாம் போடுவாங்க. பட் தேங்காய் பேஸ்ட்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து நாளைக்கு வச்சு சாப்பிடும்போது என்னோடய சஜஷன் எப்பவுமே புளி இந்த மிளகாத்தூளை வச்சு பண்ணுறது வந்து 2 நாள் இல்லை 3 நாள் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். தேங்காய் போட்டிங்கன்னா அன்னியோட நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும். இப்போ இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த மீனை வந்து சின்ன துண்டாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பீசஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணுறோம். இந்த மீன் போட்ட பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், மீனை அதிகமாக போட்ட பிறகு ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ண வேண்டாம். கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த கரண்டியை போட்டு
நீங்கள் அடிக்கடிக்கு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மீன் உடைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போட்டு ஒரு சின்ன மூடி போட்டிருக்கேன். இப்போ அந்த மீன் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் எந்த ஒரு மீன் கூட போடலாம். நீங்கள் சங்கரா மீன் போடலாம், காரப்பொடி போடலாம், அதுக்கப்புறம் நெத்திலி மீன் போடலாம். நம்ம வீட்டில் மார்க்கெட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் போடலாம். ஆனால் இந்த குழம்பு பண்ணும்போது இந்த ப்ராசஸில் பண்ணுங்கள். எப்பவுமே புளியோட அளவு அதிகமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு கல் கம்மியாக வச்சு போட்டிங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி, லைட்டாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். அந்த நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குங்க. அதோட டேஸ்ட்டு சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது தெரியும். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த கிரேவி எடுத்து காமிக்கிறோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு எந்த மாதிரி தான் அந்த கிரேவி டெக்ஸ்சர் இருக்கணும். அதிகமாக திக்காக கூட, அதே டைமில் அதிகமாக தின்னாக கூட எடுத்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்லோவாக இறங்கணும். இப்போ ஒரு அருமையான மீன் குழம்பு எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அந்த மீன் குழம்பு பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு சூப்பராக இருக்கும். See you, bye, take care.